ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கூகுள் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சாம் பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் நம்பர் 3 தாங்க. அது என்ன அப்படின்னா, சாம் வச்சு ஒரு பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறது, அதில் எப்படி சாம் அட்டாச் பண்ணுறது, எப்படி கலர் மேட்ச் பண்ணுறது, எப்படி ஜம்ப்ரிங் சூட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு கூகுள் ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த சாமச்ச பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தாங்க தேவை. உங்கள் இஷ்டம், நீங்கள் என்ன கலர் பீடு என்ன வெரைட்டி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன லெவல்லையே சும்மா கம்மியான காஸ்ட்லேயே நீங்கள் வாங்கி மேக் பண்ணுங்கள். இதுக்கு இந்த பீட்ஸு சாம்ஸு 8 mm பீட்ஸே எடுத்துக்கோங்க. அதான் நீங்கள் ஈஸியாக கோர்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் இந்த எலாஸ்டிக் வயரு, அப்புறம் கட்டர், இந்த ஃப்ளாட் நோஸ் ப்ளையர், அப்புறம் ரவுண்ட் நோஸ் ப்ளையர் அந்தளவு தேவைப்படாதுங்க. அடுத்து ஜம்ப்ரிங். இதுக்கு நான் கோல்டனும் எடுத்திருக்கேன், சில்வர் கலரும் எடுத்திருக்கேன். எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணிப்போம். நம்ம பிரேஸ்லெட் வயர் இழுத்து விடும் போது வயர் சுத்தாமல் இருக்கிறதுக்கு இதிலேயே ஒரு கிராக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நல்லா டைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பீட்ஸ் போடும்போது அது வந்து சுற்றி வராமல் வயரை வந்து அந்த ரவுண்ட்லேருந்து அறுந்து விடாமல் இருக்கும். இப்போ நம்ம பிரேஸ்லெட் வழக்கம் போல் கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். பீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 கோர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு என்ன கலர் பீட்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. சாம்ஸ்லாம் ரொம்பவே கம்மியான ரேட்லேயே கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது சாம்ஸ் கம்மியான ரேட்டில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பீட்ஸும் கம்மியான ரேட்டில் வாங்கிக்கோங்க. பர் ஸ்ட்ரிங்கே 25 rupeesலேருந்தே இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக கோர்த்து முடிச்சாச்சு. இப்போ அதில் நம்ம கை அளவு வச்சு பார்த்துட்டு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ரெட் கலர் பிரேஸ்லெட் நம்ம மேக் பண்ணிட்டோம். இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நான் நாட் எப்படி போடுறதுன்ற வீடியோ நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்புறம் டபுள் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 வாட்டி நீங்கள் அதை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாட் வந்து நல்லா எந்த பக்கம் இழுத்தாலும் நம்மளுக்கு வந்து அருந்தே போகாது. அடுத்து மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான பிரேஸ்லெட் மேக் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு கையில் போட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ரெட் கலர் செம்மையாக சூப்பராக க்யூட்டாக இருக்குது. பாருங்கள் இதில் நம்ம இந்த ரெட் கலர் சாம் தாங்க அட்டாச் பண்ண போகிறோம். சேம் கலர் அட்டாச் பண்ணால் சூப்பராக இருக்கும். இல்லைனா கான்ட்ராக்ட்ஸ் கலருக்கு அட்டாச் பண்ணால். இதுக்கு நம்ம ஜம்ப்ரிங்கு கோல்டன் கலர். எதுக்கு நம்ம கோல்டன் கலர் எடுக்கிறோம்? ஏன்னா அந்த சாமில் வந்து அந்த கோர்க்கிற இடம், அந்த ஜம்ப்ரிங் போடுற இடம் வந்து கோல்டன் கலரில் இருக்கும். அதனால தாங்க நான் கோல்டன் கலர் ஜம்ப்ரிங்கு எடுக்கிறேன். இப்போ அந்த ஜம்ப்ரிங்கை வந்து ஃப்ளாட் நோஸ் ப்ளையரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சாமை அட்டாச் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்ம சாம் கோர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கே முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு டைரெக்ட் ஆப்போசிட்டில் நாங்கள் நம்ம சாம் கோர்க்க போகிறோம். பாருங்கள் இப்படி 2 பீட்ஸையும் தள்ளி வச்சுட்டு சாமை உள்ளே விட்டு இந்த ப்ளையரை வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அப்படியே நின்றுக்கிறோம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக சாமை அட்டாச் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் இந்த கோல்டன் கலர் வர்றதுனால நான் கோல்டன் கலர் ஜம்ப்ரிங் கொடுத்துருக்கேன். இதை வந்து அந்த ப்ளையர் யூஸ் பண்ணி தான் ப்ரெஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம கையாலே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம செகண்ட் பிரேஸ்லெட் செய்யலாங்க. பீச் கலர் பிரேஸ்லெட்டு. இதையும் வழக்கம் போல் நம்ம பிரேஸ்லெட் ஃபஸ்ட்டு மேக் பண்ணிடலாம். எல்லா பீட்ஸையும் அழகாக உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் பீட்ஸ்லாம் கோர்த்து முடிச்சுட்டு அப்புறம் கையில் டைரெக்டாக வச்சு பார்த்துட்டு அப்புறம் நாட் போட்டுக்கோங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி சேம் லைக் தட் ஒரு நாட்டு அப்புறம் டபுள் ட்விஸ்ட் பண்ணி நல்லா இழுத்து பாருங்கள். எந்த பக்கம் இழுத்திங்கனாலும் உங்களுக்கு பியாவது. இப்போ நம்ம நாட் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். இதில் எப்படி நான் வந்து உங்களுக்கு ப்ளையர் யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து சாம் கோர்க்கிறதுன்னு காட்டுறேன். பாருங்கள் எந்த பக்கம் இழுத்தாலும் வந்து இந்த முடிச்சு அவரவே இல்லை. பாருங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த வயரை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணிட்டோம். இப்போ இதில் இந்த மாதிரி சூப்பரான அந்த லீஃப் மாதிரி இருக்கிற ஒரு சாம் தாங்க. அதுக்கு நான் கோல்டன் கலர் தான் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அவுட்லைன் வந்து கோல்டன் வரதுனால நான் கோல்டன் கலர் ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன். இது லைட்டாக நம்ம கையாலே இப்படி நகர்த்தி விட்டோன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ சாம் கோர்த்துட்டு அதே போல் இந்த முடிச்சுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து இந்த ஜம்ப்ரிங்கை போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம 2 பிரேஸ்லெட் சூப்பராக செஞ்சாச்சு.
பாருங்கள் இந்த ரெட் ப்ரேஸ்லெட்டில் ரெட் கலர் சாமும் பீச் கலர் சாமும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நான் இப்போ கையில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது இந்த ரெட் கலர். எனக்கு ரெட் கலர் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த பீட்ஸ் வச்சு இந்த ப்ரேஸ்லெட் செஞ்சிச்சு. அடுத்து நான் எடுத்திருக்கிறது இந்த டைமண்ட் ஷேப்டு கிராக்கில் பீட்ஸ் தாங்க. அது பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. நீங்கள் எந்த பீட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சதை நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ப்ரேஸ்லெட் மேக் பண்ணிடலாம். நான் ப்ளூ கலர் டைமண்ட் ஷேப் இந்த பீட்ஸ் வச்சு நான் வந்து ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த பீட்ஸில் வேணால் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ப்ரேஸ்லெட்டை முடிச்சிட்டேன், கொடுத்து நாட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதில் நம்ம என்ன சாம் அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கலரு, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதில் நம்ம இந்த பாண்டா சாம் தான் எடுத்திருக்கேன். சூப்பராக அதோட சூப்பராக மிங்கிள் ஆகுது. இதுக்கு நான் சில்வர் கலர் ஜம்ப்ரிங், ஏன் அப்படின்னா அந்த பாண்டா சாமில் சுற்றி அந்த ஜம்ப்ரிங் போடுற இடம் வந்து சில்வர் கலரில் இருக்குது, அதனால் நான் சில்வர் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நாட்க்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் வந்து இந்த ஜம்ப்ரிங்கை அட்டாச் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு பாண்டா சாம் போட்ட ப்ளூ கலர் டைமண்ட் பீட்ஸில் ஒரு சூப்பரான ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடும். பாருங்கள் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நான் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதை நான் கையில் போட்டு காட்டுறேன். வாவ், இந்த பாண்டா சாம் வந்து எல்லா கிட்ஸுக்குமே பிடிக்கும். நம்ம செஞ்ச இந்த 3 ப்ரேஸ்லெட்டும் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சாம் வச்ச ப்ரேஸ்லெட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சாம் வச்சு ப்ரேஸ்லெட் மேக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம எப்படி நாட் போடுறது அப்படின்ற வீடியோ பார்ப்போம். Until then, bye bye from Google Fashion. Thanks for watching.